அசோக் லேண்ட் ஒர்க் பண்ணால் ஒன்றும் பொண்ணு கொடுத்துருவோம். நானே பார்த்துருக்கேன். நம்ம எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் கோட்டர்ஸை தாண்டி போகும்போது ஏதாவது ஃபேமிலி போகிறாங்களே, சார் என்ன சார் என்ன சார் அசோக் லேண்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு சார், அவர் பற்றி விசாரிக்கணும் சார். யாரை விசாரிச்சாரு? என்ன மாப்பிள்ளை பவர் ஹவுஸ் எல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்கல. அதெல்லாம் சார் அசோக் லேண்ட் நல்ல கம்பெனி சார், போனஸ் கொடுப்பாங்க. கேன்டீன் சூப்பர் கேன்டீன். உங்களுக்கு இன்னுமே அந்த கேன்டீனை பற்றி ஒரு புரியாத ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் சொல்லிட்டேன். சென்னை மாநகரத்தில் இன்றைக்கும் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ்னால் கிராண்ட் ஸ்வீட்ஸ் தான் சார். ஒத்துக்கிறீங்களா? அந்த கிராண்ட் ஸ்வீட்ஸ் போன்ற அங்கே 800 பவுண்டரிஸில் கேன்டீன் வச்சு வந்து அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் பாருங்கள் சார். நானே போய் சாப்பிடுவேன். 10 பைசா தான் சாப்பாடு. சில பஸ்ஸுகள் வந்து 20 வருஷமாக ஓடி வந்து. அதுக்கப்புறம் இன்னொரு உண்மை தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பஸ்ஸை ஏலம் விட்றாங்க. அதை பல காலேஜுகள் வாங்கி வெள்ளை கலர் மஞ்சள் கலர் பஸ் போட்டு ஓடணும். நீங்கள் பஸ் நம்பரை பாருங்கள், என்ன அதில் இருக்கும். ஆமாம், ரீபர்பிஷிங் ஆஃப் அசோக் லேண்ட் பஸ் வந்து ரொம்ப ஜாலியான விஷயம். போனஸ் கொடுத்துட்றாங்க, வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய தனி அரசாங்கமே பண்ணுறாங்க. அரசாங்கம் பண்ண முடியாது, அவங்க பண்ணுறாங்களே. நடுவில் இறந்துட்டாருன்னா அவர் உடனே பையனுக்கு வேலை கொடுக்குறாங்க. நீங்கள் ஏறி உட்காந்து பஸ்ஸில் ஜிம்முன்னு தூங்கிட்டே வந்து இறங்கி வேலை பார்க்குறீங்க. வேலை பார்த்து திருப்பி தூங்கிட்டே வீட்டுக்கு போய் இறங்குறீங்க. மணி 12 மணி கொட்டுற மணி வெய்ய கொட்டுற மழை புயலாக இருந்தாலும் உங்களை வீட்டுக்கிட்ட கொண்டு போய் இறக்குற ஒரு நிறுவனம் இப்போ இருக்கா? அது அவங்க சொந்த வண்டியில் அவங்க எம்ப்ளாயர்ஸு ஃபேக்ட்ரியோட அசெட்ஸு, அந்த ஃபேக்ட்ரி இருக்கிற ஊர், அந்த ஃபேக்ட்ரி இருக்கிற எல்லாத்தையுமே அவங்களுடைய தன்னுடைய சொந்த விஷயமாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் சார், ஒரு எம்ப்ளாயி கூட எங்கிட்ட குறை சொன்னது கிடையாது. அதே மாதிரி நல்ல ஒர்க்கராக இருந்தாருன்னா ரிட்டையர் ஆனால் கூட அவருக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த ஜென்ரேட்டர் பார்த்தாலும் அவங்க இன்ஜின் இருக்கும். எந்த கப்பலுக்கு ஒரு கப்பலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விமானத்தை தவிர எல்லாத்துக்கும் அவங்க இன்ஜின் பண்ணுறாங்க. டிராக்டர்ஸு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க. குட்டி குட்டி சந்தில் போகணுன்னு சொல்லி முன்னவரெலாம் ஒரு சின்ன சின்ன வாகனங்களில் ஒரு கம்பெனி ஏசின்னு ஒரு வாகனம் வச்சு, அதே மாதிரி இவங்க ஒரு வாகனம் விட்டாங்க. அது சக்ஸஸ்ஸு. ஆல்மோஸ்ட் எல்லாம் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க எடுத்துன்னு போனாலும் அதுக்கு உண்டான வண்டிகள் அவங்க பண்ணுறாங்க. அந்த வண்டி இருக்குது. கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கு உண்டான வண்டிகள், எல்பிஜி கேஸ் எடுத்துன்னு போகிற வண்டிகள், பெட்ரோல்ஸ். 8 மணிக்கு ஒரு 30 பஸ்ஸு, நீல கலர் பஸ்ஸு அசோக் லேண்ட் போட்டு போச்சுன்னா அது மணி கரெக்டாக வந்து 7:20ன்னு அர்த்தம். வாட்சே பார்க்க வேணாம். வாட்சே நீங்கள் பார்க்க வேணாம். நம்ம வீட்டை கிராஸ் பண்ணிச்சுன்னா 7:20 எந்திரி அப்படின்றாங்க. எம்ப்ளாயீஸ் அவ்வளோ அழகாக கூப்பிட்டு வருவாங்க. ஆல் ஓவர் சென்னையிலேருந்து போர்டு போட்டு வரும். ஃப்ரம் தாம்பரம் டு செங்கல்பட்டு. அதே மாதிரி சாயங்காலம் 4:30 மணி 4:35 வெளியே போயிடும். வேறு ஒரு 10 பேர் கூட போய் பார்த்துக்கிறேன். 5 பேர் உட்கார வச்சு அம்பாசிடரில், அது 5 பேர் மடியில் உட்கார வச்சு, முன்னாடி ஒரு 4 பேர் உட்கார வச்சு நம்ம டிரைவர் இப்படி உட்காந்து ஓட்டு போவார். இப்படியே திருப்பதி போயிட்டு வந்த வண்டியெல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்தால் இல்லை சார், சாரி சார், வண்டிகளுக்கு அது சார்ன்றான். அது வந்து இந்தியன் கண்டிஷன்ஸுக்காக, இந்தியன் டெம்பரேச்சருக்காக, இந்தியன் டிரைவர்ஸ்க்காக, இந்தியன் மெக்கானிக்ஸ்க்காக, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியன் ஓனர்ஸ்க்காக பண்ணப்பட்ட தயாரிக்கப்படும் வெஹிக்கிள்.